ஸ்ட்ரெஸ் அண்ட் பெயின் ரிலீஃப் லெவல் 2 கோர்ஸ் நம்ம வந்துட்டு இந்த கோர்ஸை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கணும், சேரில் உட்காந்துக்கலாம். என்னுடைய கால் வந்துட்டு தரையில் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும், ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ஓகே, இன்ஹேல் பண்ணிவிட்டு தலையை நல்லா ரைஸ் பண்ணி செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி மேலே பார்க்கணும். எக்ஸேல் பண்ணும்போது கீழே இறக்கணும். ஓகே, இன்ஹேல் பண்ணுறோம், நல்லா செஸ்ட்டு தலையை தூக்கணும், இப்படி மேலே பார்க்கணும். எக்ஸேல் பண்ணுறோம், கீழே இருக்கணும். ஸோ செஸ்ட்டு ஓப்பனிங் பண்ணுறேன், நெக்கில் ஒரு ஓப்பனிங் கொடுக்குறேன், மேலே பார்க்குறேன். எல்லாமே இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் த்ரூ நோஸ் தான். ஓகே, இது பண்ணி ஒரு 6 ரவுண்ட்ஸ் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்ஹேல் போத் ஹேண்ட்ஸ் அப், எக்ஸேல் போத் ஹேண்ட்ஸ் டவுன். இது ஒரு 6 ரவுண்ட்ஸ் பண்ணிக்கலாங்க. இன்ஹேல் போத் ஹேண்ட்ஸ் அப், எக்ஸேல் போத் ஹேண்ட்ஸ் டவுன். இது ஒரு 6 ரவுண்ட்ஸ். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்ஹேல் பண்ணிவிட்டு செஸ்ட்டை நல்லா ஓப்பன் பண்ணணும், எக்ஸேல் பண்ணும்போது செஸ்ட்டை க்ளோஸ் பண்ணணும். இன்ஹேல் பண்ணுறீங்க, செஸ்ட்டை நல்லா ஒரு ஓப்பனிங், எக்ஸேல் க்ளோசிங். இவ்வளோதாங்க. இப்போ இந்த மூணும் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட பிரெத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணோம், டயஃப்ராமை நல்லா இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ பிரெத்தும் பாடி மூமெண்ட்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நாம் ஸ்டாண்டிங்கில் ஆசனாஸ் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். யா, ஸோ பாருங்கள், நம்மளோட ஸ்டாண்டிங் போஸ்டரில் கால் ரெண்டும் ஒரு 1 feet டிஸ்டன்ஸில் வந்துட்டு பிரிச்சுக்கணும். வித் வால் சப்போர்ட், வால்லேருந்து ஒரு 1 feet டிஸ்டன்ஸில் நிற்கணும். கை ரெண்டும் ஷோல்டர் லெவலில் இப்படி வச்சுக்கணும். ஓகே, ஸ்லைட்லி இப்படி ஹெட் டவுன் பண்ண மாதிரி வச்சுக்கணும். இன்ஹேல், மூச்சு இழுத்துக்கிட்டே குதிகாலை தூக்குறேன், செஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன், ஒரு மைல்டு ஒரு ஆர்ச் கொடுக்குறேன். எக்ஸேல் டவுன். இவ்வளவு தான். ஓகே, உடம்பை போட்டு ரொம்ப போட்டு பின்னாடி இப்படியே ஆர்ச் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சரிங்களா? அப்படியே ஜென்டிலாக மூச்சு இழுத்துக்கிட்டே குதிகாலை தூக்குறேன், செஸ்ட் ஒரு ஓப்பனிங் கொடுக்குறேன், மைல்டு ஆர்ச் கொடுக்குறேன், மேலே பார்க்குறேன். எக்ஸேல் டவுன். ஓகே, இது மாதிரி ஒரு 6 ரவுண்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கணும். தென் ஒரு லெக் ஃபார்வர்டில் வச்சுட்டேன், அதர் லெக் பேக்வேர்ட், ரெண்டும் ஒரு நேர் கோட்டில் வச்சுருக்கிறேன். ஓகே, பாருங்கள், என்னுடைய 2 லெக் ஒரு நேர் கோட்டில் வச்சுருக்கிறேன். பின்னாடி இருக்கிற ஃபூட்டோடைய டைரெக்ஷன் பாருங்கள், இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இந்த ஃபூட் இந்த டைரெக்ஷனில் வச்சுருக்கிறேன். ரெண்டும் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது. பின்னாடி இருக்கிற லெக் ஒரு ஸ்டெப் இப்படி தள்ளி வைக்கணும். ஓகே, 2 ஸ்டெப் தள்ளி வைக்கச்சோம்னா நம்மளால் ஆசனா வந்துட்டு ப்ராப்பராக பண்ண முடியாது. பின்னாடி போனாலும் பண்ண முடியாது, நேராக இருந்தாலும் பண்ண முடியாது. ஒரே ஒரு ஸ்டெப் இப்படி தள்ளி வைக்கணும். பாடியை ஃபார்வர்ட் பொசிஷனில் வச்சிடணும். கை ரெண்டும் இப்படி ஷோல்டர் லெவலில் வால் சப்போர்ட்டில் வச்சிடணும். ஓகே, பாருங்கள், இன்ஹேல், நீ பேண்ட், அப்படியே ஒரு செஸ்ட் ஓப்பன் பண்ணி இப்படி மேலே பார்க்குறோம். எக்ஸேல் டவுன். ஓகே, கையில் ப்ரெஷரே போடக்கூடாது, உடம்பு இப்படி ஃபார்வர்ட் மூமெண்ட்டில் வந்துட்டு போகக்கூடாது. ஸ்டடி பொசிஷன்லேருந்து நீ பெண்ட் பண்ணி செஸ்ட் ஓப்பன் பண்ணி உடம்பை பின்னாடி தள்ளுறேன். எக்ஸேல் டவுன். ஓகே, இது மாதிரி ஒரு 6 ரவுண்டு பண்ணணும், 6 ரவுண்ட்ஸ். தென் அதர் லெக்கில் அதே மாதிரி இன்ஹேல், நீ பெண்ட், செஸ்ட் ஓப்பன், லுக் அப், எக்ஸேல் டவுன். இந்த முட்டி மட்டும்தான் இப்படி முன்னாடி போகணும், பின்னாடி வரணும். பின்னாடி இருக்கிற லெக் நீட் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அந்த டைரெக்ஷன் பாருங்கள், ஃபுட்டோட டைரெக்ஷன் பாருங்கள், இந்த டைரெக்ஷன் பார்த்துக்கோங்க. ஓகே, இன்ஹேல், நீ பெண்ட், செஸ்ட் ஓப்பன் பண்ணி இப்படி மேலே பார்க்கணும். எக்ஸேல் டவுன். உடம்பை இப்படி எக்காரணத்தை கொண்டு போய் புஷ்அப்ஸில் பண்ணுற மாதிரி பண்ணி இங்கெல்லாம் ஸ்ட்ரெயின் டெவலப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சிம்பிளாக இன்ஹேல், உடம்பை பின்னாடி தள்ளணும். எக்ஸேல் டவுன். கை சும்மா ஒரு வால் சப்போர்ட்டுக்கு வச்சிருக்கிறேன். இவ்வளோ தான். இப்போ நம்ம சேர் சப்போர்ட்டில் ஒரு கோப்ரா ஆர்ச் வந்துட்டு கொடுக்கலாங்க. கால் ஒரு 1 feet டிஸ்டன்ஸை பிரிச்சுக்கோங்க. பாடியை பெல்விக் ஏரியாவோட இப்படி டவுன் பண்ணி சேரை வந்துட்டு இப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும். என்னுடைய உடம்பு பாருங்கள் 7 ஷேப்பில் வந்திருக்கும். ஓகே, இந்த 2 எல்போ பெண்ட் பண்ணக்கூடாது. இன்ஹேல், உடம்பு அப்படியே ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி வந்துட்டு மூவ் பண்ணணும். இன்ஹேல், மூவ் ஃபார்வர்ட், இடுப்பை கீழே இருக்கிறேன், ஒரு ஆர்ச் கொடுக்குறேன். எக்ஸேல் டவுன். இன்ஹேல், மூவ் ஃபார்வர்ட், அப்படியே ஒரு பாடியில் ஒரு ஆர்ச் கொடுக்குறேன், மேலே பார்க்குறேன். எக்ஸேல் டவுன். ஸ்லைட்லி குதிகாலை வந்து தூக்கிக்கலாம். எப்படி பண்ணக்கூடாதுன்னா, இப்படி போய் இப்படி ஏற்றக்கூடாது. எல்போ பெண்ட் பண்ணி இப்படி ஏற்றணும்னா நெக்கு, ஷோல்டர் எல்லாமே பெயின் ஆகிடும். ஓகேங்களா? எல்போ ரெண்டும் பெண்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளைட் ஏற்றுற மாதிரி ஏற்றணும், அப்படியே பின்னாடி வந்துடணும். இவ்வளவு தான். ஸோ லையிங்கில் அப்டமனில் கை வச்சுட்டு இன்ஹேல் பண்ணும்போது வயிறு பலூன் மாதிரி வரணும், எக்ஸேல் பண்ணும்போது வயிறு நல்லா உள்ளே போகணும். இன்ஹேல், அப்டமன் பலூன் மாதிரி வரணும், எக்ஸேல், அப்டமன் உள்ளே போகணும். இது மாதிரி ஒரு 6 ரவுண்ட்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த அப்டமன் ப்ரீதிங் முடித்ததுக்கப்புறமா இன்ஹேல் நல்லா டீப்பாக எடுத்துகிட்டு லாங்காக ஒரு சாண்டிங் வந்துட்டு கொடுக்கணுங்க. இன்ஹேல்,
இது மாதிரி நம்ம லாங்காக ஆச்சாண்டி கொடுக்கணும். நார்மலாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணும்போது வயிறு பலூன் மாதிரி வந்து போகிறதனுடைய இன்டென்சிட்டியை விட இந்த இன்ஹேல் பண்ணி லாங்காக ஆச்சாண்டி கொடுக்குற போது இன்னும் நம்ம டீப்பாக வந்துட்டு அப்டமன் வந்துட்டு கான்ட்ராக்ஷன் வந்துட்டு நம்ம பண்ண முடியும். இது ஒரு 6 தடவை பண்ணி முடிக்கணும். முடிச்சதுக்கப்புறமா ஓகே, கை ரெண்டையும் ஷோல்டர் லெவலில் இப்படி பிரித்து வச்சுக்கணும். ரைட்டுங்களா? ஷோல்டர் லெவலில் பிரித்து வச்சுக்கணும். ஓகே, ஹிப்பை ரொட்டேட் பண்ணி ஒரு லெஃப்ட் சைடு ட்விஸ்ட்டு கொடுத்துடணும். ரைட் சைடு தலையை திருப்பிக்கணும். இந்த போஸ்டரில் ஒரு 6 பிரெத் ஸ்டே கொடுக்கணும். ஒவ்வொரு பிரெத்தும் டீப்பாக இன்ஹேல் எடுத்து லாங்காக எக்ஸேல் விடணும். ஆஃப்டர் 6 பிரெத் அதர் சைடு ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்கணும். இந்த பக்கம் அதே மாதிரி ஒரு 6 பிரெத் ஸ்டே கொடுக்கணும். ஒவ்வொரு பிரெத்தும் டீப் இன்ஹேல் லாங் எக்ஸேல் வந்துட்டு கொடுக்கணும். நம்ம ஆஃப்டர் 6 பிரெத் நார்மல் பொசிஷனுக்குள்ளே வந்துடலாம். ஓகே, கை ரெண்டையும் உடம்பை ஒட்டி வச்சுக்கணும். இன்ஹேல் போத் ஹேண்ட்ஸ் அப், எக்ஸேல் ஹோல்ட் யுவர் போத் நீ அண்ட் ப்ரெஸ் யுவர் அப்டமன். இவ்வளவு தாங்க. இன்ஹேல் போத் ஹேண்ட்ஸ் அப், எக்ஸேல் ஹோல்ட் யுவர் போத் நீ, ப்ரெஸ் யுவர் அப்டமன். முட்டி ரெண்டையும் இப்படி பிரித்து இப்படி அழுத்திக்கணும். ஒன்று சேர்த்து அழுத்தக்கூடாது. இப்படி பிரித்து இப்படி அழுத்திக்கணும். இது மாதிரி ஒரு 6 ரவுண்ட்ஸ் பண்ணணும். ஆஃப்டர் 6 ரவுண்ட்ஸ் கை ரெண்டையும் வைக்கணும். ஓகே, முட்டி மடக்கி வச்சுக்கணும். பாதம் ரெண்டும் பிரித்து வச்சுருக்கிறேன். ஓகே, இன்ஹேல் போத் ஹேண்ட்ஸ் அப் பண்ணிக்கிட்டே செஸ்ட் ஹிப் அப் பண்ணணும். எக்ஸேல் டவுன். இன்ஹேல் போத் ஹேண்ட்ஸ் அப், ரைஸ் யுவர் ஹிப் அப், எக்ஸேல் டவுன். இது மாதிரி ஒரு 6 ரவுண்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கணுங்க. ஓகே, சிங்கிள் லெக் நம்ம இப்போது புல்லிங் கொடுக்க போகிறோம். எய்தர் பெல்ட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா துப்பட்டா வச்சுக்கலாம், இல்லை டவல் எடுத்துக்கலாம், இல்லை ரோப் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எது முடியுமோ அது மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, சிங்கிள் லெக்கில் இப்படி மாட்டிக்கணும். ஃபஸ்ட்டு காலை ஸ்ட்ரெச் பண்ணிடணும். காலை முட்டியை வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணி லாக் பண்ணிடணும். இப்போ நீ இந்த பென் பொசிஷன் வரக்கூடாது, இவ்வளோதான் லாக். இப்போ எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு காலை வந்துட்டு இழுத்து பிடிச்சிடணும். அவ்வளோதான். இப்போ ஃபுல் ஸ்ட்ரெச் தெரியும். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். அப்படியே ஸ்டே பண்ணி ஒரு 6 பிரெத் எடுக்கணும். நல்லா டீப்பாக இன்ஹேல் எடுத்து லாங்காக எக்ஸேல் விடணும். கை இப்படி 2 கையால் இப்படி பிரித்து வச்சுக்கணும். ஆஃப்டர் 6 பிரெத் அதர் லெக். ஓகே, இந்த லெக்கில் இதே மாதிரி எடுக்கணும். இந்த முட்டி மடங்கக்கூடாது. முட்டி மடங்குனா அந்த ஆசனாவோடைய ஃபங்க்ஷனே நம்ம வந்துட்டு மிஸ் பண்ணிடுவோம். அப்படியே ஒரு லெக்கை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இப்படியே ஒரு 6 பிரெத் வந்துட்டு ஸ்டே கொடுக்கணும். ஸ்டே கொடுத்து முடித்ததுக்கப்புறமா ஓகே, அப்படியே அப்டமனில் படுத்துக்கணும். கை ரெண்டும் செஸ்ட் லெவலில் வைக்கணும். ஓகே, இன்ஹேல் பண்ணுறேன். செஸ்ட் ஓப்பன், லுக் அப், எக்ஸேல் டவுன். தலையை ஒரு பக்கமாக திருப்பி ரெஸ்ட்டில் வச்சிடணும். இன்ஹேல், ரைஸ் யுவர் ஷோல்டர் அப், செஸ்ட் அப், லுக் அப். இவ்வளோதான். எக்ஸேல் டவுன். தலையை இன்னொரு பக்கம் திருப்பி வச்சிடணும். இது மாதிரி தலையை வந்துட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி மாற்றி திருப்பி வைக்கணும். அதுக்கப்புறமா காலை நீட்டிக்கலாம். யா, இப்போது இன்ஹேல் போத் ஹேண்ட்ஸ் அப், எக்ஸேல் 2 முட்டியை பிடிக்கணும். அப்படியே வயிறை அழுத்தணும். அகெயின் இன்ஹேல் போத் ஹேண்ட்ஸ் அப், எக்ஸேல் ஹோல்ட் யுவர் போத் நீஸ் அண்ட் ப்ரெஸ் யுவர் அப்டமன். முட்டி ரெண்டையும் பிரித்து தான் இப்படி அழுத்தணும். ஓகே, ஒன்று சேர்க்கக்கூடாது. இப்படி பிரித்து இப்படி அழுத்திக்கணும். இது மாதிரி ஒரு 6 ரவுண்ட்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா டீப்பாக இன்ஹேல் எடுத்து லாங்காக ஒரு சாண்டிங் ஒரு 6 ரவுண்ட்ஸ் கொடுக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள். இம் இது மாதிரி ஒரு 6 தடவை கொடுக்கணுங்க. நல்லா மூச்சை இழுக்கணும். மூக்கில் இழுத்துட்டு லாங்காக சாண்டிங் வந்துட்டு கொடுக்கணும் 6 தடவை. கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி உடம்பை ஃபுல்லாக ரெஸ்ட்டில் விட்டுறணும். மூவ் பண்ணக்கூடாது. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எந்திரிச்சிக்கலாம். ஓகேங்களா?